இன்றைய எங்களுடைய வகுப்புல நாங்க நுண்ணறிவு என்னுடைய பாடத்துல மாயச்சதுரங்கள் சம்பந்தமான விடயங்களை ஆராயறதுக்காக இருக்கிறோம். இந்த மாயச்சதுரங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த மாதிரியான கிரிட்டுகளாக இருக்கும். அதாவது 3 தர 3 அல்லது 5 தர 5 அல்லது 7 தர 7 4 தர 4 இருக்குது. நாங்க ஒற்றை எண்கள்ல வரக்கூடிய மாயச்சதுரங்களுக்கு, அதாவது 3 தர 3 அல்லது 5 தர 5 அல்லது 7 தர 7 இந்த மாதிரியான மாயச்சதுரங்கள் வரும் பொழுது அதனை எவ்வாறு எங்களால் இலகுவாக தீர்க்க முடியும் என்ற விடயத்தை நாங்க ஆராய்ஞ்சு கொள்வோம். இந்த மாயச்சதுரங்கள் என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னா, இந்த மாதிரியான கிரிட் தரப்பட்டிருக்கும். இந்த கிரிட்டுகள்ல சில இலக்கங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அது 0ல இருந்து 9 வரைக்கும் அல்லது ஏனைய இலக்கங்களாக இருக்கலாம். 5 6 7ல இருந்து அப்படியாக நம்பர்கள் தரப்பட்டு அந்த நம்பர்களை இந்த சதுரங்கள் வழியே நாங்க தூவ வேண்டி இருக்கும். அவ்வாறு நாங்க இவற்றை தூவும் பொழுது அதனுடைய நிரல்கள் வழியேவும் நிறைகள் வழியேவும் அல்லது பிரதான மூலை விட்டங்கள் வழியேவும் அவற்றை கூட்டும் பொழுது அவற்றினுடைய கூட்டுத்தொகை எங்களுக்கு சரியாக இருக்கணும். சோ இந்த மாதிரியான இலக்கங்கள் எங்களிடத்துல தரப்பட்டுமாக இருந்தா இந்த இலக்கங்களை எப்படி நாங்க இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி கொள்ற என்ற விடயத்தை நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இதுல முதலாவதாக நாங்க அவதானிச்சமாக இருந்தா இதுல 1 என்ற இலக்கத்தை நாங்க போடுவோம். அதன் பிறகு சும்மா ஓர்டருக்கு போடுவோமே 2 3 4 5 6 7 8 9. இது நான் போடுவது தவறு. இருந்தாலும் இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. சோ இதுல 1 2 3 என்ற மாதிரி நாங்க போட்டமாக இருந்தா இத நிறை வழியே கூட்டுனா எவ்வளவு வரும்? 1 2 3. இந்த 3ஐயும் கூட்டும் பொழுது மொத்தம் எங்களுக்கு 6 என்று சொல்லி வரும். அதன் பிறகு இந்த நிரல் வழியே கூட்டும் பொழுது 7 4 11 1 கூட்டினா 12 என்று சொல்லி வருது. அப்ப இந்த 6 இங்க வருவது கிடையாது. இந்த 6 இந்த கூட்டுத்தொகை நிரல்களின் கூட்டுத்தொகை நிறைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமைவது கிடையாது. அதே போல இந்த பிரதான மூலை விட்டங்கள்னு சொல்லுவோம். இந்த அரைக்கக்கூடிய மூலை விட்டம் வழியே கூட்டும் பொழுது கூட அதற்கு சமனான ஒரு பெறுமதி வருவதில்லை. ஆகவே இந்த இலக்கங்களை எவ்வாறு எங்களால தூவிக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை தான் நாங்க இந்த மாயச்சதுரங்கள் என்ற மாதிரியான கேள்விகள் வரும். இந்த இலக்கங்களை தூவுறதுக்கு இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். ஆகவே இதை இலகுவாக தீர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு நுட்ப முறை காணப்படுகிறது இந்த இலக்கங்களை இதுக்குள்ள போடுறதுக்கு. அவ்வாறு நாங்க போடணுமாக இருந்தா முதல்ல இந்த இலக்கங்கள் 1 2 3 4 என்று ஓர்டருக்கு தரப்படணும் என்று அவசியம் இல்லை. ஆனா அவை அடுத்தடுத்த நம்பர்களாக இருக்க வேண்டும். இப்ப 20ல இருந்தும் நாங்க போட்டு வரலாம். அப்ப 20ல இருந்து 20 என்று சொல்லி 28 வரைக்கும் அந்த இலக்கங்கள் தரப்பட்டிருக்கணும். அது அந்த 1 கழித்து 1ஆக வரணும். 20 50 40 என்ற மாதிரியான இலக்கங்களை இந்த மாதிரியாக செய்ய முடியாது. ஆகவே இதுல காணப்படக்கூடிய முதலாவது இலக்கமானது மேல காணப்படக்கூடிய நிரல்களின் மத்தியில காணப்படக்கூடிய முதலாவது நிறையில வரும். இந்த பொசிஷன்ல வரும். அதே மாதிரி 5 தர 5ன்னு சொன்னா தரப்பட்ட முதலாவது இலக்கம் இவ்விடத்துல வரும். நிரல்கள்ல மத்தியில முதலாவது நிறையில இவ்விடத்துல வரும் உண்டு. ரைட். அதே போல இரண்டாவது இலக்கம் இதனுடைய அடுத்து தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கமானது இந்த மூலை விட்டம் வழியே நகர்ந்து கொண்டு போகும். அதாவது நான் ஒரு லைன் ஒன்று அடிச்சேன்னு சொன்னா இப்ப இந்த அடிக்கிறது பாருங்க. இப்ப இந்த அமைப்புல போகும். அப்ப இந்த அமைப்புல இது போகக்குள்ள அடுத்தது எனக்கு அந்த ஒண்டை போடுறதுக்கான இடம் எங்க இருக்கும் என்று சொல்லி சொன்னா அடுத்த என்னுடைய இந்த 2 என்ற இலக்கத்தை போடுறதுக்கான இடம் இவ்விடத்துல இருக்கும். ஆனா இவ்விடத்துல உண்மையிலேயே எங்களிடத்துல ஒரு பெட்டியும் காணப்படுவது கிடையாது. பெட்டி எதுவும் இல்லை. எனவே இந்த பெட்டி என்ன செய்யும்னு சொன்னா அதனுடைய ஆக கீழே இருக்கக்கூடிய கட்டத்துக்கு நகரும். அந்த 2 என்ற இலக்கம் இந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு நகரும். ஆகவே இவ்விடத்துலதான் என்ன செய்யும் 2 காணப்படும். அதன் பிறகு இது எப்பயுமே இந்த இலக்கங்கள் ஓர்டர் நகர்வது இந்த மாதிரியான டயகுனல் வழியே தான். அதாவது இடப்புற கீழ்மூலையில இருந்து வலப்புற மேல் மூலைக்குத்தான் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே 3 நான் போடுவதற்கு சரியான பொசிஷன் எது என்று சொன்னா இந்த அறிக்கக்கூடிய பொசிஷன். அப்பதான் இது டயகுனல் வழியே 3 போடும் பொழுது இந்த இடத்துல 3
காட்சிப்படுத்தப்படும். எனினும் இவ்விடத்துல பெட்டி இல்லாததன் காரணமாக, எந்த பெட்டியும் இல்லாததன் காரணமாக இந்த 3 அப்படியே இந்த அரைக்கக்கூடிய பொசிஷனுக்கு வரும். ஆகவே இந்த லைனை நான் அழிக்கிறேன். 3 இவ்விடத்துல போட முடியாது. எனவே இந்த 3 ஆனது முதலாவது பெட்டிக்கு வந்து இந்த இடத்துல வந்து வரும். அதன் பிறகு, அதாவது இது எப்படி நகருதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி டயகனல் வழியே நகருது, இந்த இடத்துல எந்த பெட்டியும் இல்லாததுல கீழே வந்துட்டுது, அடுத்தது டயகனல் வழியே நகரணும், எந்த பெட்டியும் இல்லாததுனால தொங்கலுக்கு வந்துட்டு, அதன் பிறகு டயகனல் வழியே நகரணும். ஆனால் அந்த டயகனல் வழியே ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த டயகனல் வழியே ஒரு எலிமெண்ட் இருக்குது. எலிமெண்ட் இருந்தா அது உடனே கீழே போகும். டயகனல் வழியே போகாம இடமில்லாத இருந்தால் உடனே என்ன செய்யணும்னு சொன்னா கீழுக்கு போகும். ஆகவே 4 இந்த இடத்துல தான் வரும். அதன் பிறகு டயகனல்ல இடம் இருக்குதா என்று சொல்லி பாருங்க. ஓம் இருக்குது. ஆகவே அடுத்த இலக்கமான 5 இந்த இடத்துல வரும். அதன் பிறகு டயகனல் வழியே பயணிப்பதற்கு இடம் இருக்குதா 6 வருவதற்கு? ஆம். ஆகவே 6 இந்த இடத்துல வரும். அதன் பிறகு 7 இங்க பயணிக்க முடியாது. எனவே அது உடனடியாக என்ன செய்யும்? கீழுக்குத்தான் இறங்கும். ஆகவே 7 என்பது இவ்விடத்துல வரும். அதன் பிறகு 8 என்ற இலக்கம் இந்த இடத்துல வரணும். டயகனல் வழியே நகரும் பொழுது இந்த இடத்துல வரணும். ஆனா இந்த இடத்துல பெட்டி இல்லாததன் காரணமாக அது இந்த அரைக்கக்கூடிய தொங்கலுக்கு வந்து நகரும். எனவே 8 இந்த இடத்துல வரும். அதன் பிறகு 9 இந்த இடத்துல வந்திருக்கணும். ஆனா 9 இந்த இடத்துல எந்த பெட்டியும் இல்லாததன் காரணமாக அது அவ்வாறே கீழே இறங்கி இந்த மாதிரியாக நகரும். ஆகவே இதை நீங்க அவதானிச்சு பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு எவ்வாறு தோன்றுது என்று சொல்லி சொன்னா, 1 இப்படியான ஒரு டயகனல் வழியே நகருது, டயகனல் வழியே இல்லாததன் காரணமாக அது அப்படியே என்ன செய்யுதுன்னு சொன்னா கீழே இறங்குது. ரைட். அதன் பிறகு இது டயகனல் வழியே இந்த மாதிரியாக போகும், அது இல்லாததன் காரணமாக இந்த மாதிரியாக இறங்குது. அதன் பிறகு இந்த 3 என்பது என்ன செய்யுதுன்னு சொன்னா கீழுக்கு வருகுது. அதன் பிறகு டயகனல் வழியே இடம் இருக்கிறதுனால இது இந்த மாதிரியாக போகுது. அதன் பிறகு இது எந்த இடமும் இல்லைன்றதுனால அது கீழே இறங்குது. ஸோ 7 இந்த மாதிரி வரும். அடுத்தது இலக்கம் இந்த மாதிரியாக வரும். ஆனா இதுக்கு எந்த இடமும் இல்லாததுனால இந்த மாதிரி போகுது. அதன் பிறகு டயகனல் வழியே இது நகரும் பொழுது இந்த மாதிரி வரும். அதன் பிறகு எந்த இலக்கமும் இல்லாததுனால கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரியாகத்தான் இதனுடைய பேட்டர்ன் வந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி டயகனல் வழியாக அதிகரிச்சு கொண்டு போகும். தற்பொழுது இதை நீங்க அவதானிச்சு பார்த்தீங்களாக இருந்தா அனைத்து இலக்கங்களையும் கூட்டும் பொழுது ஒரு விடை வரும். ரைட். 8ஐயும் 1ஐயும் கூட்டினால் 9, 9 மாறும் 15. ஆகவே இந்த வாளியாக நாங்க கூட்டும் பொழுது 15 கிடைக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த மாதிரியாக நாங்க கூட்டும் பொழுது 4, 3, 7, 7 மட்டும் 15 சொல்லி 15 கிடைக்க பெறுகிறது. இந்த மாதிரி கூட்டினா இந்த மாதிரி எந்த மாதிரி நாங்க கூட்டினாலும் எங்களுக்கு 15 கிடைக்கும். அதே போல பிரதான மூலை விட்டங்கள் வழியே இவ்வாறு கூட்டும் பொழுதும் 8 5 13 2 15 இந்த மாதிரியாக 15 என்ற இலக்கம் எங்களுக்கு கிடைக்க பெறும். ரைட். அதுலயும் ஒரு நுட்பம் இருக்குது. என்ன என்று சொன்னா, இந்த மாதிரியான இலக்கத்துல நடுவுக்கு வரக்கூடிய இலக்கம், அந்த இலக்கம் இந்த இலக்கங்கள்ல நடுவுக்கு வரக்கூடிய இலக்கமாக இருக்கும். பொதுவாக ஒரு ஓர்டருக்கு இது போறதுனால நடுவுக்கு வரக்கூடிய இலக்கம் இதுல நடுவுக்கு வரக்கூடிய இலக்கமாக காணப்படும். அடுத்த விடயம், இந்த இலக்கத்தை, அந்த நடுவுக்கு வரக்கூடிய இலக்கம் 5, அந்த 5 என்ற இலக்கத்தை இதனுடைய மெட்ரிக்ஸை நீங்க அவதானிச்சு பார்த்தீங்களாக இருந்தா அது நாங்க சொல்லுவோம் 3 தர 3 மெட்ரிக்ஸ் என்று சொல்லி. ஏண்டா நிரல்கள் 3 இருக்குது, நிறைகள் 3 இருக்குது. ஆகவே இதை நாங்க சொல்லுவோம் 3 தர 3 மெட்ரிக்ஸ் என்று சொல்லி. அதுல இருக்கக்கூடிய ஒரு இலக்கத்தை மாத்திரம் நீங்க வெளியில எடுத்து பெருக்குனீங்களாக இருந்தா, அந்த 3 தர 3ல 3 மட்டும் வெளியில எடுத்து நடுவுக்கு இருக்கிற இலக்கத்தோட பெருக்கணமாக இருந்தா 15 என்பது எங்களுக்கு கிடைக்க பெறும். இந்த 15 தான் என்ன என்று சொன்னா இந்த இலக்கங்களினுடைய நிறை வழியே உள்ள கூட்டுத்தொகையும் நிரல்கள் வழியே உள்ள கூட்டுத்தொகையும் மூலைவிட்டங்கள் வழியே உள்ள கூட்டுத்தொகையும் ஆகும். அப்ப நடு இலக்கத்தை நாங்க எடுத்துக்கொண்டு 1 2 3 குளம மட்டும் எண்ணிட்டு 3 குளம் இருக்குது. அந்த 3 குளமால நடு இலக்கத்தை நாங்க பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய விடைதான் எல்லா பக்கத்தாலையும்
அந்த நிரையல்கள் வழியே கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய விடையும் ஆகும். ரைட். ஸோ இது வந்து ஒரு எளிய சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதே கேள்வி உங்களுக்கு சோதனைக்கு வராது, இந்த இது மிகவும் இலகுவான கேள்வி. ஸோ இதுல இருந்து நாங்க எப்படி இந்த கேள்விகள் வந்து திரிவுபட்டு வர முடியும் என்ற விடயத்தை நாங்க வந்து அவதானிப்போம். அதுல முதலாவது விஷயம், இந்த நம்பர்கள் வந்து ஓர்டர் இல்லாமலுக்கு தாருது. 3 சதுரத்திலேயே நம்பர்கள் ஓர்டர் இல்லாம தரும் பொழுது எவ்வாறு செய்ய முடியும்னு சொல்லி நாங்க இப்ப அவதானிச்சு பார்ப்போம். ரைட் ரைட். தற்பொழுது எங்களிடத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கங்களாக 15, 16, 17 இது வந்து ஓர்டருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இலக்கங்களை இந்த பெட்டிக்குள்ள நாங்க வந்து தூவிக்கொள்ள வேண்டும் என்றா எவ்வாறு இதனை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்க அவதானிப்போம். அதுல உங்களுக்கு தெரியும், இதுல முதல் இலக்கத்தை நாங்க கன்சிடர் பண்ணணும். அந்த முதல் இலக்கம் வந்து 15. அந்த 15 இந்த நிரல்கள் வழியே நடு நிரல்ல வந்து வரும். ஆகவே 15 ஆனது இந்த பொசிஷன்ல தான் வரும். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், இது வந்து மேல் நோக்கி நகரும், இந்த இடத்துல நகரும். அந்த இடத்துல பொட்டி இல்லாததன் காரணமாக அவ்வாறே கீழே இறங்கி இந்த இடத்துல வரும் அடுத்த இலக்கம். அவை 16 இந்த இடத்துல வரும். அதன் பிறகு இந்த இடத்துல 17 வர வேண்டி இருக்கும். ஆனா 17க்கு பொட்டி இல்லாததன் காரணமாக அது அவ்வாறே நகர்ந்து இந்த இடத்துல தான் அந்த 17 வந்திருக்கும். அதன் பிறகு மூளை விட்டம் வழியே நகர்வதற்கு பொட்டி இல்லை, நிரம்பப்பட்டுட்டு. ஆகவே அடுத்த பொசிஷனுக்கு போக முடியாது, கீழே தான் இறங்கணும். ஆகவே 18 வந்து இந்த இடத்துல வரும். அதன் பிறகு மூளை விட்டம் வழியே நகரும் பொழுது பொட்டி இருக்குது. ஆகவே 19 இந்த இடத்துல வரும். அதன் பிறகு மூளை விட்டம் வழியே நகர்வதற்கு அடுத்த இலக்கத்துக்கு பொட்டி இருக்குது. ஆகவே 20 இவ்விடத்துல வரும். 21க்கும் நாங்க போக முடியாது. ஆகவே அந்த 21 என்ற இலக்கம் கீழே இறங்கிவிடும். 21 இவ்வாறு வரும். அதன் பிறகு 22 இவ்விடத்துல வர பார்க்கும். ஆனா இவ்விடத்துல பொட்டி இல்லாததன் காரணமாக 22 இவ்விடத்துல வரும். அதன் பிறகு இவ்விடத்துல 23 வர பார்க்கும். ஆனா அந்த 23க்கும் இடம் இல்லாததன் காரணமாக இந்த இடத்துல 23 வரும். அதாவது முதல் இலக்கம் இந்த பொட்டிக்கு வரும், இறுதி இலக்கம் அதனுடைய அடியில் இருக்கக்கூடிய பொட்டிக்கு வரும். கடைசி நிறையில இருக்கக்கூடிய பொட்டிக்கு தான் அந்த இறுதி இலக்கம் வரும். இதுல இருக்கக்கூடிய மிட் நம்பர் ஆகிய 19 நடுவுக்கு வரும். இந்த மாதிரியாகத்தான் இந்த மாயச்சதுரத்தை நாங்க வந்து நிரப்பிக்கொள்ள முடியும். தற்பொழுது இதனுடைய கூட்டுத்தொகையை நீங்க அவதானிச்சு பார்த்தீங்களாக இருந்தா 22, 15, 20 மூணையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு விடை வந்து 57 சொல்லி கிடைக்கும். ரைட். அதே மாதிரி இதையும் நாங்க கூட்டும் பொழுது 20, 41, 51, 57 சொல்லி எல்லா பக்கமும் எங்களுக்கு வந்து 57 என்று சொல்லக்கூடிய விடை வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும், இந்த 57 எவ்வாறு பெறப்பட்டிருக்க முடியும் என்று சொல்லி. நடு இலக்கத்தை பாருங்க. நடு இலக்கம் வந்து 19 அல்லது இந்த நடு இலக்கம் வந்து 19. அந்த 19 நாங்க இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கையால பெருக்கணும், 3ஆல பெருக்கணும். 3ஆல மட்டும் இதை பெருக்கி விட்டமாக இருந்தா 57 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ரைட். அதன் பிறகு இதுல காணப்படக்கூடிய 5 தர 5 என்று சொல்லக்கூடிய மாயச்சதுரத்தை எவ்வாறு எங்களால ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை நாங்க வந்து தற்பொழுது அவதானிச்சு பார்ப்போம். ரைட். தற்பொழுது 5 தர 5 என்று சொல்லக்கூடிய கிரிட்ல வரக்கூடிய மாயச்சதுர ஒரு வினாவை நாங்க வந்து பார்ப்போம். ஸோ இதுல வந்து 1 தொடக்கம் 25 வரை இலக்கமிடப்பட்டுள்ள எண்களை வந்து இந்த மாயச்சதுரத்துல நாங்க வந்து எவ்வாறு தூவிக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை நாங்க வந்து தற்பொழுது அவதானிச்சு கொள்வோம். இது மிகவும் இலகுவான விஷயம். ஸோ இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது உறுப்பை நாங்க எடுத்து பார்க்கணும். முதலாவது இலக்கம் வந்து 1. ஆகவே அந்த 1 வந்து இந்த நிரல்கள்ல நடுவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து வரும். ஸோ நடுவுக்கு இருக்கக்கூடியது வந்து 1. ஆகவே 1 இந்த இடத்துல தான் வரும். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், டயகனல் வழியே பயணிக்கணும். இந்த மாதிரியாக அடுத்த டயகனல் வழியே போகணும். இவ்வாறு நாங்க போகும் பொழுது 2 இந்த இடத்துல வரும். ஆனா அந்த இடத்துல போடுறதுக்கு எந்த பொட்டியும் இல்லாததுனால அது அவ்வாறே கீழே இறங்கி இறுதியாக இருக்கக்கூடிய இந்த பொட்டிக்கு வரும். ஸோ 2 வந்து இந்த இடத்துல தான் வரும். ஆனால் 3 வந்து டயகனல் வழியே நகரும் பொழுது இங்க பொட்டி வந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த 3 வந்து இந்த இடத்துல எழுதப்படும். அதே போல இந்த டயகனல் வழியை நாங்க எழுதும் பொழுது இந்த இடத்துல 4 எழுத வலிக்கிடுவோம். ஆனா 4 வந்து எழுதுறதுக்கு பெட்டி இல்லை. ஆகவே அது அவ்வாறே நகர்ந்து கொண்டு இந்த இடத்துக்கு போகும். ஆகவே 4 இவ்விடத்துல தான் வரும்.
அதன் பிறகு 5 எழுதுவதற்கு இவ்விடத்துல பொட்டி இருக்குது. ஆகவே 5 இவ்விடத்துல எழுதி கொள்வோம். எனினும் 6 எழுதுவதற்கு எங்களிடத்துல பொட்டி இல்லை. ஆகவே இந்த 5க்கு கீழேயே தான் நாங்க என்ன செய்யணும், 6 வந்து எழுதி கொள்ளணும். இவ்விடத்துல இல்ல, இவ்விடத்துல வராது. இது போய் முடிகிற இடத்துல இங்க வருது. இப்ப இது ஒரு இலக்கம் இருக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு நாங்க போக முடியாது. எனவே இந்த இடத்துக்கு கீழேயே தான் 6 என்று சொல்லக்கூடிய இலக்கம் வந்து எங்களுக்கு வரும். சரியா? அதன் பிறகு பாருங்க, இந்த இடத்துல 7 எழுத முடியும். அதன் பிறகு இந்த இடத்துல 8 எழுத முடியும். இந்த இடத்துல 9 எழுதி கொள்ள முடியாது. எனவே 9 ஆனது இவ்விடத்துல வரும். அதன் பிறகு 10 இவ்விடத்துல எழுத முடியாது. ஆகவே 10 வந்து இந்த இடத்துல வரும். எனினும் 11 எழுத போறதுக்கு இடம் இல்லை. எனவே 11 கீழே வந்து விடும். அதன் பிறகு 12 இந்த இடத்துல வரும். 13 இந்த இடத்துல வரும். 14 இந்த இடத்துல வரும். 15 இந்த இடத்துல வரும். அதன் பிறகு போக முடியாது. எனவே 16 இந்த இடத்துல வரும். தற்பொழுது 17 இந்த இடத்துல எழுத முடியும். ஆகவே இந்த இடத்துல பொட்டி இல்லாததன் காரணமாக 17 இந்த இடத்துல தான் வரும். அதன் பிறகு இவ்விடத்துல 18 வர பார்க்கும், ஆனா இடமில்லை. ஆகவே 18 இந்த இடத்துல வரும். அதன் பிறகு 19 இவ்விடத்துல வர முடியும். 20 இவ்விடத்துல வர முடியும். 21 முடியாது. எனவே 21 கீழே இறங்கிவிடும். 22 வர முடியும். 23 இங்க வரும். அதன் பிறகு 24 இங்க வரும். இறுதியாக பாருங்க, இங்க போனா 25, அது கடைசியாக வந்து முடிகிற இடம் இவ்விடத்துல. தற்பொழுது இந்த மாயச்சதுரத்தை நீங்க அவதானிச்சு பார்த்தீங்களாக இருந்தா, ஒன்று முதலாவது இலக்கம், அது முதலாவது இந்த நிறையில நிரல்களினுடைய நடுவுல வந்திருக்குது முதலாவது நிறையில. அதே போல இறுதி இலக்கமாக 25 வந்து அந்த நிரலினுடைய இறுதியில வந்திருக்குது. நடு இலக்கமாகிய 13 நடுவுக்கு வந்திருக்குது. நிறையிலையும் நடுவுக்கு, நிரல்லையும் நடுவுக்கு வந்திருக்குது. அதன் பிறகு இதனுடைய கூட்டுத்தொகையை செக் பண்ணி பார்த்தீங்களாக இருந்தா 13 தர 1 2 3 4 5 5 நிரல்கள் காணப்படுகிறது. ஆகவே 5 நிரல்களால நாங்க பெருக்கும் பொழுது இதனுடைய விடை வந்து எங்களுக்கு 65 என்று பெறப்படும். ரைட்? ஆகவே இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்களாக இருந்தா 17 சக 24 சக 1 சக 8 சக 15 இதுகள் எல்லாத்தையும் நாங்க கூட்டும் பொழுதும் எங்களுக்கு 65 என்ற விடை வந்து கிடைக்கப்பெறும். இவ்வாறு கூட்டும் பொழுது எல்லா பக்கத்தாலையும் நீங்க கூட்டி பார்த்தீங்களாக இருந்தா அதே விடைதான் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். சோ அடுத்த வினாவாக உங்களுக்கு இந்த மாதிரியாக இலக்கங்கள் வந்து தரப்பட்டிருக்குது. 25 தொடக்கம் 49 வரையுள்ள இலக்கங்களை 5 தர 5 என்ற இந்த மாயச்சதுரத்துல வந்து நீங்க தூவிக்கொள்ள வேண்டும். அதனுடைய நிரல் வழியேயான கூட்டுத்தொகையும் நிறைகள் வழியேயான கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கணும். அதே போல பிரதான மூலை விட்டங்கள் வழியே காணப்படக்கூடிய கூட்டுத்தொகையும் வந்து சமமாக இருக்கணும். சோ இவ்வாறாக இந்த இலக்கங்களை எவ்வாறு நீங்க தூவுவீங்க என்று சொல்லி தூவி பார்த்துக்கொள்ளணும். சரியா? ரைட். அதன் பிறகு இதுல உங்களுக்கு எவ்வாறு கேள்வி வரும்னு சொன்னா, இந்த இலக்கங்கள்ல சில இலக்கங்கள் விடுபட்ட இலக்கங்களாக இருக்கும். அந்த விடுபட்ட இலக்கங்களை உங்கள்கிட்ட கேட்பாங்க. அல்லது இதுல ஏபிசிடின்னு சொல்லி போட்டு ஏபிசிடி போன்ற இடங்கள்ல வரக்கூடிய விடைகள் இலக்கங்களினுடைய பெறுமதி என்ன என்று சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியாக கேள்விகள் வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் விட அட்வான்ஸ்டாக வரக்கூடிய கேள்வி என்று சொன்னா 7 தர 7 மாயச்சதுரம். இதுக்கும் அதே மாதிரி தான் நிரப்புற. அதை நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கதைக்கல. இருந்தாலும் நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து 7 தர 7 மாயச்சதுரத்துக்கு 1ல இருந்து 49 வரைக்கும் உள்ள இலக்கங்களை எப்படி தூவிக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு தூவி பாருங்க. அதுக்கு பிறகு நீங்களாகவே ஒரு நம்பர் எடுத்து 125ல இருந்து எடுத்து அடுத்த முடிகிற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நம்பராக போட்டு எப்படி அதுகளை போட்டுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்களே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வாறு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களாக இருந்தா உங்களுடைய ஸ்பீட் வந்து அதிகரிக்கும். ஸ்பீடா செய்யறது தான் முக்கியம். இந்த நுண்ணறிவு வினாக்களை நாங்க வந்து ஆன்சர் பண்ணணுமாக இருந்தா இதனை எவ்வாறு செய்வது என்பது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரயோசனமும் இல்லை. இதை எவ்வாறு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நேரத்தை மீதப்படுத்த முடியும் என்று சொல்லி தெரிகிறதான் முக்கியம். இந்த ஐக்கியூ கேள்விகள் எல்லாத்திலையுமே வந்து நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி டைமை சேவ் பண்ற அடுத்த கேள்விக்கு, அதுதான் நீங்க யோசிக்கணும்.
இந்த கேள்வியில இருந்து எப்படி டைமை சேவ் பண்றேன், அதுக்கு என்னென்ன நுட்ப முறைகள் இருக்குது என்றதை தான் நீங்க யோசிக்கணும். அவ்வாறு யோசிச்சீங்களாக இருந்தால்தான் ஐக்யூ கேள்வியில அனைத்து கேள்விகளையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஆகவே இதே போல பிரயோசனமான எங்களுடைய எதிர்கால வீடியோக்களையும் உங்களால பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு.